அதிக மாசம் என்று அழைக்கப்படும் புருஷோத்தம மாதத்தின் 14ஆம் அத்தியாயமான 14ஆம் நாள் கதை. இன்று அரசர் வேட்டையாட சென்றிருந்தார். தனது இரையை துரத்தி கொண்டு சென்றபோது அவர் திடீரென ஒரு அறியப்படாத காட்டிற்குள் நுழைந்தார். ஆனால் அது ஒரு சாதாரண காடு அல்ல, அது ஒரு அற்புதமும் தனித்துவமும் நிறைந்த காடு. அரசர் காட்டிற்குள் நுழைந்த உடனேயே அவரது உடலில் ஒரு விசித்திரமான மாற்றம் ஏற்பட்டது. அவருடன் சென்ற மற்ற அமைச்சர்களும் வீரர்களும் கூட அதையே அனுபவித்தனர். மேலும் இந்த மாற்றம் ஒரு சாதி மாற்றமாகும். திடீரென அங்கு இருந்த ஆண்கள் அனைவரும் பெண்களாக மாறினர். அரசர், அவரது அமைச்சர்கள் அல்லது அவரது குதிரை கூட பெண் குதிரையாக மாறியது. ஆனால் இது என்ன விதமான விசித்திரமான நிகழ்வு! மேலும் அனைத்து ஆண்களையும் பெண்களை மாற்றிய அந்த காட்டில் என்ன ரகசியம் இருந்தது? இதுவே இன்றைய நமது கதையின் முக்கிய கருப்பொருளாகும். எனவே புருஷோத்தம மாதமான அதிக மாசத்தின் இன்றைய கதையை இனிதே துவங்கலாம். விவஸ்வானின் மகனான சகதேவன் இந்த மன்வந்திரத்தில் மனுவாக இருந்த காலத்தில் இந்த கதையானது நடைபெறுகிறது. இந்த கதை நாம் இப்போது இருக்கும் மன்வந்திரத்திலேயே நடைபெறுகிறது. துரதிருஷ்டவசமாக நீண்ட காலம் கடந்தும் சகதேவ மனுவிற்கு பிள்ளைகள் இல்லை. எண்ணற்ற கடுந்தவங்கள், விரதங்கள் மற்றும் சடங்குகளை செய்த போதிலும் அம்மனுவிற்கும் அவனது மனைவி ஸ்ரத்தாவிற்கும் குழந்தைகள் இல்லை. அவரது குருவான வசிஷ்ட முனிவர் இதனை குறித்து அறிந்தபோது மித்திரனையும் வருணனையும் சாந்தப்படுத்த ஒரு யாகம் செய்தார். எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் எதிர்பாராத ஒன்று நிகழ்ந்தது. மனுவானவர் பிரபஞ்சத்தை படைக்கும் தனது பணியை தொடர அவருக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்பதற்காக அந்த யாகம் செய்யப்பட்டது. ஆனால் அவரது மனைவி ஸ்ரத்தாவிற்கு வேறு எண்ணங்கள் இருந்தன. பிரார்த்தனை செய்யும் நேரம் வந்தபோது யாகம் செய்யவிருந்த புரோகிதர்களிடம் அவள் தனியாக சென்று கூறினாள். ஸ்ரத்தா அங்கு சென்று மகனுக்கு பதிலாக ஒரு மகள் பிறக்க வேண்டும் என்பதற்காக புரோகிதர்களிடம் வேண்டினாள். யாகம் செய்யும் நேரம் வந்தபோது எனவே அந்த புரோகிதர் ஸ்ரத்தையின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்து வஷத் என்ற வார்த்தையில் தொடங்கி மந்திரங்களை ஆசீர்வாதமாக அளிக்கத் தொடங்கினார். அதன் விளைவாக மன்னர் ஒரு மகனை பெறுவதற்காக யாகம் செய்திருந்தார். ஆனால் அரசியின் சூழ்ச்சியால் சிறிது காலத்திற்கு பின்னர் அரசி ஸ்ரத்தா தேவி ஒரு மகளை பெற்றெடுத்தாள். அந்த மகளுக்கு இலா என்று பெயரிடப்பட்டது. பிள்ளை இல்லாத மன்னன் தன் மகளை மிகவும் நேசித்த போதிலும் அந்த யாகத்தின் மூலம் தன் வம்சத்தை தொடர ஒரு மகன் கிடைக்கவில்லையே என்ற எண்ணம் அவன் மனதில் எங்கோ உறுத்தி கொண்டிருந்தது. எனவே ஒரு நாள் மன்னன் தன் குருவான வசிஷ்ட முனிவரிடம் சென்று, முனிவரே, நீங்கள் சுய ஞானி ஆவீர். உங்கள் தவமும் தூய்மையும் மிக அதிகம். உங்கள் வார்த்தைகள் பிழையற்றவை என்ற கேள்விக்கே இடமில்லை. அப்படி இருக்க ஒரு மகனை பெறுவதற்காக நாங்கள் செய்த யாகத்தில் மகனுக்கு பதிலாக எங்களுக்கு எப்படி மகள் பிறந்தாள்? குருதேவா, இதன் பின்னணியில் உள்ள ரகசியம் என்ன என்று கேட்டார். வசிஷ்ட முனிவருக்கு இதன் பின்னணியில் உள்ள முழு சம்பவமும் தெரிந்திருந்தது. எனவே அவர் மன்னனிடம், உண்மையில் யாகத்தில் ஏற்பட்ட இந்த தவறு உன் மனைவியின் வேண்டுகோளின்படி மகள் பிறக்க வேண்டி ஆகாரம் அளித்த புரோகிதருடையது. ஆனால் நீ கவலை கொள்ள வேண்டாம். என் சக்தியால் நான் நிச்சயமாக உனக்கு ஒரு மகனை தருவேன் என்று கூறினார். இவ்வாறு மன்னனுக்கு உறுதியளித்த பின்னர் மகரிஷி வசிஷ்டர் தனது வழிபடத்தக்க தெய்வமான நாராயணருக்கு சிறப்பு வழிபாடு செய்ய தொடங்கினார். இதனால் மகிழ்ந்த நாராயண பகவான் வசிஷ்ட முனிவரின் விருப்பத்தை நிறைவேற்றினார். இப்போது இலா ஒரு பெண்ணிலிருந்து அழகான இளைஞனாக உருமாறினான். மன்னனின் இந்த இளவரசனுக்கு சுத்யும்னன் என்று பெயரிடப்பட்டது. ஒரு நாள் மன்னன் சுத்யும்னன் தனது சில அமைச்சர்களுடன் வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு சென்றிருந்தான். விலங்குகளை துரத்தி கொண்டு சென்றபோது அவர்கள் மேருமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள சுகுமார வனத்தை அடைந்தனர். உண்மையில் இது சிவபெருமான் தனது மனைவி பார்வதி தேவியுடன் உலா வந்த அதே வனம்தான். இந்த வனம் மிகவும் அழகான கொடிகள், மரங்கள், அது ஏரிகளாலும் நீர் தேக்கங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதில் பல அழகான பறவைகள் கீச்சிட்டு கொண்டிருந்தன. குளிர்ச்சியான நறுமண காற்று வீசி கொண்டிருந்தது. ஆனால் அந்த காடு பார்ப்பதற்கு எவ்வளவு கவர்ச்சியாக இருந்ததோ அதே அளவிற்கு அது கத்யும்னன் மன்னனுக்கு ஆபத்தானதாகவும் அமைந்தது.
அது எவ்வாறு என்றால், கத்யும்னன் மன்னன் அந்த காட்டிற்குள் நுழைந்தவுடன் அவன் திடீரென்று ஒரு அழகிய பெண்ணாக உருமாறினான். அவனுடன் வந்திருந்த அமைச்சர்கள் அனைவரும் பெண்களாக மாறினர். அவன் வந்திருந்த குதிரைகள் கூட பெண் குதிரைகளாக மாறின. இத்தகைய விசித்திரமான உருமாற்றத்தை கண்டு அனைவரும் திகைத்து போனார்கள். திடீரென்று என்ன நிகழ்ந்தது என்பதை அவர்களால் அறிய இயலவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. உண்மையில் இதற்கு பின்னால் ஒரு மர்மமான சம்பவம் மறைந்திருந்தது. அதனை குறித்து கத்யும்னன் மன்னனுக்கு முற்றிலும் தெரியாது. ஒருமுறை சிவபெருமானும் அன்னை பார்வதி தேவியும் அந்த காட்டில் தனிமையில் நேரத்தை கழித்து கொண்டிருந்த போது சிவபெருமானை சந்திக்க ஒரு முனிவர் குழு அங்கு வந்தது. திடீரென்று அந்த முனிவர்கள் அனைவரையும் கண்ட அன்னை பார்வதி தேவி மிகவும் கலக்கமடைந்து அந்த மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து சென்று விட்டாள். இதனை கண்ட முனிவர்களும் அந்த இடத்தை விட்டு சென்றனர். அப்போது தன் மனைவியை மகிழ்விப்பதற்காக சிவனார், இன்றிலிருந்து இந்த காட்டிற்குள் நுழையும் எந்த ஆணும் பெண்ணாக உருமாறி விடுவான் என்று அறிவித்தார். சிவபெருமானின் இந்த கடுமையான சோதனைக்கு பின்னர் எந்த ஆணும் அந்த காட்டிற்குள் நுழைய துணியவில்லை. ஆனால் மன்னன் சுத்யும்னனுக்கு இந்த வரலாற்று நிகழ்வு குறித்து எதுவும் தெரியாததால், முற்றிலும் அவன் அறியாததால் அவன் அதே காட்டில் இந்த பெண்ணின் உடலில் வாழ வேண்டியிருந்தது. அதிர்ஷ்டவசமாக அவன் எந்த ஆணும் கவரக்கூடிய அளவிற்கு மிகவும் அழகான பெண்ணாக மாறியிருந்தாள். சந்திரதேவன் சோமனின் மகன் புதன் சுத்யும்னனை பெண்ணின் வடிவில் கண்டபோது அவன் மீது மிகுந்த ஈர்ப்பு கொண்டான். இந்த பெண்ணும் அவன் மீது அதே அளவு ஈர்க்கப்பட்டு அவனை தன் கணவனாக அடைய விரும்பினான். இதன் விளைவாக புதனும் சுத்யும்னனும் திருமணம் செய்து கொண்டு புரூரவஸ் என்ற மகனை பெற்றெடுத்தனர். இவ்வாறு சிறிது காலம் கடந்தது. ஆனால் இறுதியில் சுத்யும்னன் தன் குருவான வசிஷ்ட முனிவரை நினைவு கூர்ந்தான். வசிஷ்ட முனிவர் சுத்யும்னனின் இந்த பரிதாபகரமான நிலையை கண்டபோது அவனுக்கு மீண்டும் ஆண்மையை தருமாறு சிவபெருமானை வழிபட்டார். இது சிவபெருமானுக்கு மகிழ்ச்சி அளித்தது. ஆனால் அவரால் அன்னை பார்வதி தேவியின் இழப்பை தாங்க இயலவில்லை. அவரால் தன் வாக்குறுதியை மீற இயலவில்லை. எனவே அவர் ஒரு தந்திரத்தை கையாண்டார். அவர் வசிஷ்ட முனிவரிடம், மாசம் பூமன் சமவித மாசம் ஸ்திரீதப கோத்ரக இத்தம் வியவஸ்த வாகும் சுத்யும் என்ற ஆசீர்வாதங்களுடன் ஒரு மாதம் ஆணாகவும் ஒரு மாதம் பெண்ணாகவும் இருப்பான். இவ்வாறு அவர் தனது விருப்பப்படி முழு உலகையும் ஆள முடியும் என்று கூறினார். சிவனாரின் ஆசீர்வாதங்களாலும் குரு வசிஷ்டரின் அருளாலும் மன்னன் சுத்யும்னன் இப்போது ஒவ்வொரு 2வது மாதமும் வாலிப பருவம் அடைந்து ஒரு மாதம் தன் பணியிலிருந்து விடுப்பு எடுத்தான். இவ்வாறு அவன் தன் முழு ராஜ்யத்தையும் ஆளத் தொடங்கினான். ஆனால் அவனுடைய குடிமக்கள் அவன் மீது அதிக மகிழ்ச்சி அடையவில்லை. ஏனென்றால் அவர்கள் வருடத்தின் 8 மாதங்கள் தங்கள் மன்னன் இல்லாமல் வாழ வேண்டியிருந்தது. காலப்போக்கில் மன்னர் சுத்யும்னன் முதுமை அடைந்தார். அவர் தனது ராஜ்யத்தின் ஆட்சியை தன் மகன் புரூரவனிடம் ஒப்படைத்துவிட்டு வாழ்க்கையின் மிக உயர்ந்த நிலையை அடைவதற்காக சங்கலத்திற்கு சென்றார். ஆக இதுவே அதிக மாசமாகும். புருஷோத்தம மாதமான அதிக மாச மாகாத்மியத்தின் 14ஆம் அத்தியாயமான 14ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.